டிஎஃப்ஓ வரணும், கன்சல்ட் வரணும். இந்த 2 பேர்ல யாரும் வரணும். அதே மாதிரி ஆர்டிஓ அம்மா இங்க வரணும். காவல் துறை கண்காணிப்பாளர் அம்மா இங்க வரணும். ஆய்வாளர்கள் இங்க வரணும். பேச்சுவார்த்தை வருவாங்க. நம்ம அவங்களை கூப்பிடல, அவங்கதான் வருவாங்க. வந்தாலும் கூட நம்மளுடைய போராட்டம் கரெக்டா நமக்கு இப்ப இன்னைக்கே எடுத்துடணும். எடுத்தா மட்டும் இங்க இருந்து போகணும். இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு டென்ட் அடிச்சு கொடுக்கப்படும். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியாச்சு. டெக்ஸா வருது, எல்லாம் வருது, சாப்பாடு வருது. யாரும் பத்தியா இருக்கும் யாரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் எல்லாமே கடைசி வரைக்கும் உங்க எல்லாத்தையும் காப்பாத்துவோம். அது என்ன கிடையாது. அதனால யாரும் கலந்து போகணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடைக்கானல வந்து இந்த செக் போஸ்ட் அகற்ற சொல்லி கோரிக்கை ஏற்கனவே வந்து 29ஆம் தேதி வச்சிருந்தோம். 19ஆம் தேதி வந்து நம்ம வந்து கோரிக்கையை கொடுத்தோம். அதை நிறைவேற்றவே இல்லை கவர்மெண்ட்ல. இன்னைக்கு வந்து இந்த டோல்கேட் அகற்ற சொல்லி ஆயிரக்கணக்கான டிரைவர்கள் வந்து இங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். இந்த ஃபுல்லாவே ஸ்ட்ரைக் பண்றோம். இந்த கவன ஈர்ப்பு கவர்மெண்ட்ல கவன ஈர்ப்பு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெரிய போராட்டம் கொடைக்கானல்ல வந்து வாகன ஓட்டிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுல வந்து சுற்றுலா பயணிகளும் ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயற்கையா போகக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு வசூல் மையம் வந்து வனத்துறையின் கட்டுப்பாட்டுல கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடத்துக்கு வனத்துறை வசூல் பண்றாங்க. அந்த வசூல் பண்றதுல என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, 10 மணிக்கு கேட்டு ஓபன் பண்றாங்க. 10 மணி வண்டிகள் ஃபுல்லா டிராபிக் ஆயிடுது. அதனால